ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ் நலபாகம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து 7 டேஸாக தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸ் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி டே 8 என்னென்ன ரெசிபீஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தீபாவளியை பற்றி ஒரு குட்டி கதை. அசுரர்களும் தேவர்களும் பாற்கடலை கடையும் போது தன்வந்திரி பகவான் தோன்றினார். அதனால தான் அன்றைய தினத்தில் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, தீபாவளி அன்னைக்கு நம்ம காலையில் குளித்த உடனே லேகியம் சாப்பிட்ணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, நம்ம தன்வந்திரி பகவானை தீபாவளி திருநாள் அன்று வழிபட்டோன்னா நோயற்ற வாழ்வு நமக்கு அமையும், தீராத நோய்களும் தீரும் என்பது ஒரு ஐதீகம். இன்னைக்கு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. அஷோகா அல்வா பார்க்க போகிறோம். இந்த திருவையாறு ஸ்பெஷல் அஷோகா அல்வா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நெய் விட்டுக்கலாம். நெய்யை ஸ்வீட்டெல்லாம் பண்ணும்போது நல்லா உருக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ஆட் பண்ண முடியும். இப்போ இதில் முந்திரியை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முந்திரியை நல்லா செவப்பாக வறுத்துடலாம். இந்த அஷோகா அல்வா ஈஸியாக செய்யக்கூடியது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நெய் கொஞ்சம் இருக்குது. இதுலேயே நம்ம அளந்து வச்சுருந்த கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடலாம் சிம்மில் வச்சு. இந்த கோதுமை மாவு நெய்யில் வதக்கும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி நெய்யை விட்டுக்கலாம். அல்வாலாம் செய்யும்போது அப்பப்போ நெய் விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறோம். பாசிப்பருப்பை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு குக்கரில் 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு மசிச்சு இப்போ இதோட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா மசியாக வேக வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இங்கே கொடுக்கப்பட்ட அளவில் நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போது நெய்யை விட்டுக்கலாம். திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் விட விட அல்வா கொஞ்சம் கிளறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். குங்குமப்பூ பாலில் கலந்து வச்சுருந்தேன், அதையும் இங்கே சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலையே தயார் பண்ண ஃபுட் கலர். இப்போது அதையும் இங்கே சேர்த்துக்கிறேன். இந்த ஃபுட் கலர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத நான் இங்கே சொல்கிறேன். நம்ம ஃபுட் கலர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். இதோட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். துருவிய பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இந்த 2 கலரும் சேர்ந்தா நமக்கு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். இது நேச்சுரல் ஃபுட் கலர், வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு இதை வடிகட்டிட்டோன்னா நமக்கு ஃபுட் கலர் தயாராகிடும். அழகான ஒரு ஆரஞ்சு கலர் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் நம்ம ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ரோஸ் எசன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்டல் ஷாப்லேயும் கிடைக்கும். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டோம். தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம்.
கடாயில் ஒட்டாமல் அல்வா பதத்தில் வரும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியும் கொஞ்சம் வேகணும். இதோட ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இலக்கி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் வெந்திருக்கும். அப்போ தான் இந்த அல்வா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். எனக்கு இங்கே 1 கப்பு நெய் கரெக்டாக இருந்தது. இந்த அல்வாவை 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் இன்னும் அதிகமாக தான் இருந்தது, குறையவே இல்லை. இப்போ கொஞ்சமாக நான் உப்பு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சுவையான திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா தயாராகிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே தான் நான் செஞ்சுருக்கேன். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் முறுக்கு பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு ரொம்ப க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். வாயில் போட்டோன்னே மெல்ட் ஆகும். அவ்வளோ டேஸ்டான முறுக்கு. எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த கப்பில் 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நல்லா சலிச்ச அரிசி மாவு. இதோட 1/2 கப்பு பொட்டுக்கடலை பொடி ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. 2க்கு 1/2ன்ற விகிதத்தில். இப்போது நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சீரகம் பிடிக்கலன்னா நீங்கள் வெள்ளை எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியை எடுத்து விட்டுக்கலாம். இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பட்டர் முறுக்குக்கு இந்த பட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் நான் 2 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ரொம்ப க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் இந்த முறுக்குக்கு இந்த பட்டரு. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு. தண்ணி கொஞ்சம் பார்த்து பக்குவமாக விட்டுக்குங்க. இந்த பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சி வச்சிடலாம். இப்போ இந்த அச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 1 ஸ்டார் இருக்கிற மாதிரி அதில் தான் பிழிய போகிறோம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் முறுக்கு பிழியறதுக்கு பட்டர் போட்டதுனால. பாருங்க, ரொம்ப ஈஸியாக வரும் நமக்கு. முதல்ல முறுக்கு பிழிஞ்ச உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். மீடியம் ஹீட்லேயே வச்சுங்க ஃப்ளேமை. இப்போ மெதுவாக ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடலாம். ரொம்ப செவக்க வைக்கக்கூடாது. இது ஒரு மாதிரி சாண்டில் கலரில் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அரிசி மாவும் பொட்டுக்கடலையும் இருந்தால் போதும். பட்டர் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு முறுக்கு கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா ஆயிலை உறிஞ்சி எடுத்துரும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம முறுக்கா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம்.